தெரியுதுங்களா? ஃபுல்லாக சேஸ் வந்து மண்ணில் முட்டிக்கிச்சு. ஸோ ஃப்ரண்ட் மூவே ஆகலை. முன்னாடி சுற்றுறாப்புல. கைஸ், நேற்றோட பேலன்ஸ் தான் இன்றைக்கி வந்து எடுக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மழை பெய்யறதா இருந்துச்சு. ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 6 மணி தான் இருட்டிருச்சு. மழை பெய்கிற மாதிரி நல்லா இடியும் மின்னலும் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெய்யலைங்க. ஸோ வந்து இப்போது ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு சின்ன பாட்டு மட்டும் தான் இருக்கும். இப்படி பார்த்தாலும் ஒரு 20 சென்ட் இருக்கும். அந்த 20 சென்ட் மதியத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வேறு சைட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து போகிறோம். வாங்க எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே நேற்று செஞ்சே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முடியல. கொஞ்சம் தான் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருக்கலாங்க. பட் ஆனால் டைம் வந்து ஓவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5:30 6 மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி தான் இருட்டிருச்சு. அதனால தான் நிறுத்தினது. இல்லைனா ஃபுல்லாகவே ஓட்டி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு மழை பெய்யுற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் மழையும் பெய்யல. இது தெரியுதுங்க பார்த்தீங்கன்னா. இதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரையாக தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணியெலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு இந்த பக்கம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடியில் ஒரு அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துனா தண்ணி நிற்குதுங்க. ஸோ ரொம்ப சேராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லைல் ஃபுல்லாக சேராக தாங்க இருந்துச்சு. ஸோ எடுத்து போகிறதுக்கு பக்கெட் வந்து மண் வந்து விழாமல் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா சேராக இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆகுது எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக சேராக தாங்க இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே வராமல் போகுதுங்க. பார்த்தீங்களா, சேர் இருக்கிற தண்ணி நிற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே சேராக இருக்குதுங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மண் விழ மாட்டேங்குது. அப்படியே விழுந்தாலும் மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குதுங்க. அது வேறு உடச்சி விடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. தெரியுதுங்களா? நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தாரு இந்த வேலை எனக்கு கற்றுக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம வாழை மரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க வேலை. பட் ஆனால் டாஸ்க் வந்து என்னப்பா டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்காரங்க தான் ப்ரோ டாஸ்க்கு. ஸோ அவங்க தான் ரொம்ப எதையாச்சும் ஒன்று குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இப்போ அப்படி எடு இப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். வேலைக்கான ஒன்றும் நமக்கு அந்தளவுக்கு வந்து டாஸ்க்காக தெரியாது. சைட்டுக்காரங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாராலையும் எடுக்க முடியும் இந்த வேலை. வேலை எல்லாராலையும் எடுக்க முடியும். என்னால் மட்டும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. எல்லாராலையும் எடுக்கலாங்க இந்த வேலையை. இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து டபுள் எடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஆனால் சிங்கிளாக தாங்க ரொம்ப டாஸ்க்காக இருக்கும் போது. ஏன்னா அதுதான் அடியில் வந்து ரொம்ப மண்ணை கூட்டி இருக்கணும். மேலே வந்து மண்ணை கூட்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் அதிகமாக இருக்குதுங்க சிங்கிளில். அதுதான் ரொம்ப டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா இப்போ டபுள் போட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி தெரியும். சிங்கிளாக இருந்துச்சுன்னா வேலை வந்து அந்தளவுக்கு முடியாத மாதிரி தெரியும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவராக டைம் ஆகும். அதனாலே சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எடுத்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மண் எல்லாமே ட்ரையாக இருந்துச்சுன்னா பொடி பொடியாக போயிடும். மண் ரொம்ப ஈரமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்லேருந்து விழும்போதே வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக தாங்க விழுது. ஸோ அதை வந்து தனியாக நம்ம உடச்சி விட்றோம். சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் ஆனால் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல. ஸோ ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உள்ள ஒருத்தம் தான். பக்கத்தில் வேறு ஒரு மாதிரி நல்லா சவுண்டாக இருக்குதுங்க. ஏன்னா சிம்மு வைக்கல. சிம்மு வைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது. சிம்மு வைக்கணுங்க. இது வேறு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நேற்றே இன்னொரு வண்டிக்கு செய்கிற வேலை ஒர்க் அது. ஆனால் அந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த வேலையை வந்து செய்ய முடியல. இந்த வேலை நமக்கு மதிய வரைக்கும் தாங்க இருக்கும். மதிய வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒர்க்குக்கு போகணும் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு. ஸோ அதுவும் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
வேலை கம்மி தாங்க, கொஞ்சம் டல்லாக தான் போகுது வேலை. நைட் ஆனால் மழை பெய்யுது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இருட்டாயிடுச்சுங்க வேலை செய்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இந்த பார்டர் வந்து நான் சரியாக வேலையே செய்யலைங்க. ஸோ அது இருக்குது, அது இப்போ டச்சப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் முடிஞ்சிடும். அந்த லைன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்களா, இந்த செக்ஷன் மட்டும் இது மட்டும் தாங்க எடுக்கிறது. எப்படியும் மதியத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடுங்க. பார்க்கலாம். தான் காலையில் அங்கே எடுத்து ஒர்க்கு, அந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எடுத்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுக்க சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். டபுள் ஒர்க் எடுத்துருந்தோம், சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிங்கிள் எடுக்க சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். தெரியுதுங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒர்க்கு தாங்க அந்தாலே செஞ்சுட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஆளுங்களை வச்சு செஞ்சுட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து செஞ்சுட்ருக்காங்க. வாங்க அது எப்படி இருக்குது அப்படி சொல்லி காட்டுறேன். தெரியுதுங்களா? இது வந்து ஆளுங்க வேலை செஞ்சது. பார்த்திங்கன்னா அவங்க வந்து குச்சி வச்சுட்டு அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கூட்டி விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டாஸ்க்குங்க, ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம செஞ்சுட்ருக்க ஒர்க்கு. பார்த்திங்கன்னா வெறும் சேருங்க, வண்டி பார்த்திங்கன்னா நவர விட மாட்டேங்குது. தெரியுதுங்களா? பார்த்திங்கன்னா தெரியும், வண்டி நின்று இடத்துல சுற்றுதுங்க. ஸோ இந்த சேத்துல எப்படி நான் திரும்ப செகண்ட் ஹாஃப் வந்து எடுக்க போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் இந்த வேலை பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சைட்டில் வேறு ஆள் இல்லை. அவங்க எந்த ராஜ்யம் சரி சொல்லலாம், இல்லை இதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சேராக இருக்குது. வண்டியே போய் சேத்துல மாட்டிக்கும் போல இருக்குது. தெரியுதுங்களா? இதாங்க அந்த வண்டியில் பிரச்சனை. போய் சேஸ் வேறு போய் மாட்டிக்குது. அவங்க ஆளுங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா குச்சியெல்லாம் வச்சுட்டு அந்த குச்சிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வச்சு கூட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்க ஆளுங்க செய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க செய்ய முடியும். சேத்துல எப்படி நான் மாட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வர போனேன்னு தெரியல. கடவுளே, நல்லா தாங்க இருந்துச்சு. பாதி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தண்ணி நிற்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே ஊறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர் ஆகிடுச்சுங்க. ஸோ எடுக்கிறது ரொம்ப டாஸ்க்காக இருக்குது. சரி இல்லைனா லாஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதாங்க பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா எங்கே போனால் வண்டி அப்படியே மாட்டிக்குது. பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோவிலோட குளம் ஒன்று இருக்குதாங்க. அந்த குளம் வந்து ரொம்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியில் வெளியே போயிட்டுருக்குது. ஏன்னா அது வந்து வர தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க வருது. ஏன்னா ஃபுல்லாகவே லூஸ் பண்ணு தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்படியே உள்ளே இறங்கிட்டு மண்ணு ஃபுல்லாக லூஸ் ஆகிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா சீராகிடுச்சுங்க. செகண்ட் ஹாஃப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. பார்க்கலாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே ரொம்ப சேருங்க. இங்கே கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்குது. சேஸும் வேறு ஹைட்டு கம்மி, ப்ளஸ் டோசர் வேறு பேக்கில் இருக்கா, அது வேறு போய் மாட்டிக்குதுங்க. அது வேறு மாட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் நகர மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் அதிகமாக சேரலைங்க. ஒரு பாதியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தாங்க ஓவராக சேருது. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் மண் ஓரளவுக்கு ஹைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதிகமாக சேரலை, இல்லை ஓவராக இருக்குதுங்க. வந்து பார்த்திங்கன்னா போகிறது தண்ணி போகிறது தெரியுதுங்களா? கொஞ்சம் தண்ணி தாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த இடத்துல மேலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேராகுது.
முன்னாடி வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வைக்கல, மல்லிப்பூ வச்சுருந்தாங்க. ஏன்னா ஓணம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான் வச்சுருந்தாங்க. அதனால தாங்க கால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தண்ணி போகிறதுக்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் போடாதீங்க, சின்னதாக போட்டால் போதும். ஒரு மம்முட்டி வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து எடுக்கணுங்க. இப்போ இது வேறு ஓவராக இருக்குதுங்களா, ஸோ அது வேறு ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணுது. நல்ல சேருங்க, தண்ணி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேராக இருக்குது. ஸோ சேராக இருக்கனால பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க, வேலை செஞ்சு சீக்கிரமாக முடிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பில்லு வேறு அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு சரி பண்ணுறதுக்காக பில்லு தெரியாமல் வந்து மூடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுதுங்க. ஸோ டபுளாக இருந்துச்சுன்னா இது நேரம் வந்து வேலையாக முடிஞ்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பில்லுலாம் நம்ம மூடி போட்டு போகிறதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் சிங்கிளாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு கால் நம்ம எடுத்து போகிற பார்த்தீங்கன்னா அந்த காலுக்குள்ளே வந்து போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டைம் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் வந்து சேர் இன்னும் அதிகமாக ஆகலை. இதுக்கப்புறம் தாங்க சேர் வந்து அதிகமாக போகுது. அப்போதாங்க வந்து ரொம்ப டைம் அதிகமாகிட்டே இருக்கும். சேர் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, சேரில் இருந்தால் கூட ஒன்றும் எடுத்துடலாம். பட் ஆனால் வண்டி சேரில் மாட்டிக்குதா, ஸோ அதனால தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டியும் மூவ் ஆக மாட்டேங்குது. அதனாலேயே ரொம்ப டைம் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஸோ வண்டி வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக சேராக இருக்குது. அந்த சைடு தாங்க இப்போ வந்து நான் வண்டி ஓடிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா பில்லு வேறு எவ்வளோ தகுதி மாதிரி வெளியே பில்லு எல்லாமே நான் வந்து மூடிட்டு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டைம் ஆகுது. நம்ம அப்படியே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக மூடிட்டு போயிடலாம். நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி பேக்கில் இருந்து எடுத்துகிட்டு போகிறோமா, ஸோ அதனால தாங்க ஒரு டைம் ஆகுது. ஆளுங்களாம் எடுக்கிறதுலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்களும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எடுத்தோம்னா கிழங்கு வந்து அதிகமாக வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை கூப்பிட்றதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவங்க வந்து இப்படி தாங்க வந்து செஞ்சுட்ருக்காங்க. ஆளுங்க வச்சு தான் செஞ்சுட்ருக்காங்க, வண்டியை கூப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்காங்க. காசு அதிகமாகும், வண்டியில் செய்கிறத விட பார்த்தீங்கன்னா ஆளுங்க செய்கிறதுனால காசு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து சீக்கிரமாக முடியுமா பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஆளுங்களாம் போய் உட்காந்துட்டாங்க பாவம், ஏன்னா வெயில் அந்த மாதிரி இருக்குது, வேலை வந்து அதில் செய்ய முடியாதுங்க. நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தான் இவ்வளோ நேரம் ஆகுது. தண்ணி நிற்கிது பாருங்கள். வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாங்க, எங்கே முடிய மாட்டேங்குது. சேர் இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப நேரம் ஆகுது. இது எல்லாமே வந்து ஆளுங்க செஞ்சது. இன்றைக்கி தான் வந்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஆள் வந்து செய்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து அது இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ஆளுங்க தாங்க செய்வாங்க. ஹிட்டாச்சு வந்து இறக்க மாட்டாங்க இவங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா குச்சி வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் கூட்டி விட்டுருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி அகலம் வந்து எடுத்துகிட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா குச்சி வச்சுட்டு மண்ணை கூட்டி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி போகுது பார்த்திங்களா. ஸோ சின்னதாக ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்கால் தண்ணி போகுது. இந்த தண்ணியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காக்கா வந்து குளிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கும்போது என்ன பண்ணணும்னா நேரம் மேலே ஏறிட்டு வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் சென்டரில் ஒரு இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அதை வந்து எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பச்சைப்பாய் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து எப்பயுமே வந்து வண்டி வந்து இறக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே ஆளுங்க தான் வச்சு செய்வாங்க. வண்டி வந்து இறக்காத காரணம்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து அதிகமாக பெருக்காது மிஷின் எடுத்தோம்னா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வச்சு செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப அமௌண்ட்டு அதிகமாக வருங்க இந்த மாதிரி ஆளுங்க வச்சு செஞ்சோம்னா. இதே மிஷினை வச்சு நம்ம எடுத்தோம்னா இந்த லைனே ஃபுல்லாக வந்து இப்போ முடிச்சிருக்கலாம். ரொம்ப டாஸ்க்குங்க.
பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம செஞ்ச ஒர்க்கு. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்கிள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக எடுத்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக சேர் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேலேருந்து அந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு சேர் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்க முடியலங்க. ஏன்னா ரொம்ப ஆழமாகவும் எடுக்க முடியல. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சைடில் போய் மாட்டிக்குது. சேஸ் வந்து ஹைட்டு கம்மி தானே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போய் மாட்டிக்குதுங்க. ட்ராக் மூவ் பண்ணால் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஸில் வந்து மாட்டிக்குதுங்க சேரில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் எடுத்து பாரு, இது இப்படி கிடைக்கல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து க்ராஸ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா டபுள் வந்து போட முடியாதுன்னு எடுத்து நீங்கள் க்ராஸ் பண்ணி கூட எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். இது வரைக்கும் எடுத்துகிட்டு சிங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு எடுக்கலாம் தாங்க இருக்கேன். இது மாதிரி வயலில் நம்ம சாப்பிட வந்துட்டோம்னா இப்படி தாங்க சாப்பாடு கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு வந்து கிடைக்காது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி கிடைக்கும், அப்படி இல்லைனா வந்து தோசை இல்லை வெள்ளாப்பம் இது மாதிரி பரோட்டா இது மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். அதே மாதிரி மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எடுத்தாங்க சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா பொன்னரிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பொன்னரிசி இப்படி தாங்க கிடைக்கும். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இருக்குது. பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் வறுத்தது, இன்னும் வஞ்சர மீன் வந்து இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்தமாதிரி வெயிலில் வேலை செய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எடுத்துகிட்டு வராதிங்க, ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே சாப்பாடு எடுத்துன்னு சொன்னேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வண்டி மாட்டிக்கிச்சிங்க சேத்துல, இப்போ தெரியுதுங்களா, ஃபுல்லாக சேஸ் வந்து மண்ணில் முட்டிக்கிச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் பேக்கில் எடுக்கிறோம் கிடைக்கலங்க. பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நிற்கிது, தெரியுங்களா, தண்ணி நிற்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி மாட்டிக்கிச்சிங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேங்க, என்ன தண்ணி நிற்கிது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் ஃப்ரண்ட்டில் எடுத்தேன், இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப நான் பேக்கில் எடுத்துருக்கேங்க, கிடைக்கல. பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் எடுத்தேன் கிடைக்கல, இந்த பக்கமும் எடுத்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ சுத்தமாக கிடைக்கலைங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சுற்றி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு கிடச்சிருச்சுங்க. வெளியே வந்துட்டாப்ல பையன். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேராக இருக்குதா, தெரியுதுங்களா, வண்டி வந்து மூவ் ஆகி போக மாட்டேங்கிறாங்க, அப்படியே வந்து நிற்குது பாருங்கள். ஃபுல்லாகவே சேத்துல வந்து மாட்டிக்கிச்சுங்க, வண்டி மூவே ஆகலை. முன்னாடி சுற்றுறாப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோசை தாங்க வந்து மாட்டிட்டு தெரியுதுங்களா. ஸோ சேஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோசை வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்தால் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே தான் எடுத்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டேன். திரும்ப இந்த பக்கம் திரும்ப எடுத்துகிட்டு வரேன். அப்படி இருந்தால் வந்து பார்த்தா திரும்ப மாட்டுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சி இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோசர் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து வெளியே எடுத்துட்டேன் வண்டியை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எடுத்துருந்த லைன் வந்து இப்படி எடுத்துருந்தேன் மைனஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக எடுக்க போகிறேங்க. ஏன்னா வேறு வழி இல்லைங்க, ஃபுல்லாக சேராக இருக்குது. சப்போஸ் வண்டி மாட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வேறு வண்டியை எடுத்துகிட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடியிலேயே வந்து டைட் இல்லை, ஃபுல்லாகவே லூஸ் மட்டும் தான், சதுப்புணும் இல்லைமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்காரங்களே சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எடுக்க பாரு, கிடச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா நீ இந்த மாதிரி எடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எடுக்க போகிறேங்க. வண்டி உள்ளே இறக்குறதுக்கே பயமாக இருக்குது, எங்கே போய் உட்காருனே தெரியலங்க. ஏன்னா வண்டி இருக்கிறது எங்கோ அது சுற்றி ஃபுல்லாகவே அப்படியே தண்ணி ஆடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர் வந்து ஆடுதுங்க. ஃபுல்லாக தண்ணி நிற்குது, அதனால ஃபுல்லாக இறக்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. பயம்னு வச்சா நமக்கு இந்த வேலை வண்டி இறக்குறதுக்கு பயம் கிடையாதுங்க. திரும்ப வண்டி எடுத்தலாம், அது ஒரு விஷயம் கிடையாது. சரி, தேவையில்லாமல் எதுக்கு நம்ம உள்ளே இறக்கிட்டு நம்ம வேலையே வேறு நின்றோம். ஸோ சைக்கிள் வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, ஏன் சேர் இருக்குது தெரியுதுல்ல, அப்படியே பார்த்து ஓட்ட மாட்டியா, இது மாதிரிலாம் வந்து சேர் இருக்கும்போது நீ வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா தேவையில்லாமல் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதனால தாங்க நான் சொல்கிறேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. வண்டி கீழே இறங்கிச்சா நம்ம என்ன வண்டியை தள்ளியாக விட போகிறோம், இல்லை வண்டியை நான் அப்செட் பண்ணுறோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நேச்சுரல் தாங்க. வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இருக்க தான் செய்யும். ஓனரில் எதுவும் சொல்ல மாட்டார். ஸோ ஒரு வண்டி இறங்கிச்சுனா கூட வண்டி இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் இன்ஃபர்மேஷனோட ஐயோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இன்னொரு வண்டி இருக்குது, அந்த வண்டி ஏற்றிட்டு வந்து கண்டிப்பாக வெடி எடுத்துருவார். ஓனர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார். இருந்தாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும், சரி நம்ம ஓடுற வண்டி சரி நம்ம கையிலேருந்து இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டுறாங்க. இதில் பக்கத்தில் தண்ணி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குடியான உடனே இந்த பக்கம் அப்படியே தண்ணி வந்துடுதுங்க. இல்லைங்களா, சேரு ஃபுல்லாக நான் அள்ளிப்போட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து சைடில் விடு வருதுங்க. சரிங்களா,
பாருங்க எடுக்க அப்படியே தண்ணி வருது. இது மாதிரி இருக்கு மாதிரி அப்படிங்க அந்த இடத்துல வண்டி நிறுத்தி ஓட்டுவோம் நான். இதுக்கு முன்னாடிலாம் அங்கெல்லாம் எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, பழசு எடுத்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக. ஸோ ஓரளவுக்கு தான் சேர் இருந்துச்சு, அதிகமாகலாம் சேர் இல்லை. இந்த இடம் மட்டும்தாங்க சேர் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓவராக சேர் இருக்குது. இது வரைக்கும் என் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நான் வண்டி மாட்ட விட்டுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா குபோட்டா வண்டி. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, குளம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்திட்டு அந்த மண்ணையை நான் எடுத்து ஒரு குழி ஒன்று இருக்குது, அந்த குழியில் போட்டு நான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் மதியமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி வண்டி மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது இன்னும் ஜேசிபி ஏதாச்சும் ஃபோன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் பண்ணாத, பார்த்து ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை கண்டிப்பாக வண்டி மாட்டோம், ஏன்னா வண்டி ஏறுறதுக்கும் வேறு வழி இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கையில் ஃபஸ்ட்டு நான் இதாங்க வண்டி வந்து சேத்துல மாட்டுச்சு. ஏன்னா வேறு எங்கேயும் வழி இல்லைங்க நம்ம வண்டி வந்து வெளியே எடுக்கிறதுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ அது ஃபுல்லாக சேரு தான். ஜேசிபி வந்துச்சு, ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்க முடியாமல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க வெளியே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 9 மணி 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க வண்டி வெளியே எடுக்கிறதுக்கு. அதோட வீடியோவை நான் போட்டிருப்பேன், ஜஸ்ட் ஷார்ட் வீடியோவை நான் போட்டிருப்பேன். ஃபுல் வீடியோ வந்து நான் எடுக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேரு தாங்க, தெரியுதுங்களா, ஃபுல்லாக சேருங்க. பார்த்தீங்கன்னா வண்டி மாட்டிக்கிச்சுன்னு தான் நினச்சேன், பட் ஆனால் மாட்டலைங்க. ஸோ கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வந்துட்டாப்ல. இதுக்கு வந்து ஏன் அப்படி வெளியே வரது காரணம்னு பார்த்தீங்கன்னா, சேஸ் வந்து கம்மி தான் ஓகே, பட் ஆனால் ட்ராக் வந்து ஸ்பீட் நல்லா அதிகங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து நம்ம ஃபுல்லாக பக்கெட்டு முழுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை நம்ம பிடிச்சிட்டு ஸ்டிக்கர் நீட்டு நம்ம மண்ணை பிடிச்சிட்டு நல்லா ட்ராக் மூவ் பண்ணி எடுத்துட்டோம்னா வெளியே வந்துடுங்க வண்டி. ஸோ வண்டி சீக்கிரமாக உட்காராது, பட் ஆனால் உட்காந்தாலும் அந்த மாதிரி இழுத்துட்டோம்னா அதை கண்டிப்பாக வந்துடுங்க வெளியே. ஆனால் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டாக இருக்கணும், அது மாதிரி இதில் தாங்க வரும். டோசர் பேக்கில் இருக்கும்போது நம்ம பேக் சைடு ட்ராக் மாடுற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி இழுத்துனா வராது. அதில் வந்து முடிஞ்சதுங்க. ஸோ ஃபுல்லாக எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டாஸ்க் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே சேருதாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து இந்த ஒரு செக்ஷன் மட்டும் எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு.